there is a some pattern arranged in some ஒரு இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு கண்டிஷனில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 5. அப்போ இதை பார்த்தோன்னே நீங்கள் அடுத்த ஸ்டெப் உன்னால் சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 0.5 ஃபீட் டிஸ்டன்ஸில் எல்லாமே ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 1 டைமண்ட், நெக்ஸ்ட்டு வந்து 3 டைமண்ட்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 டைமண்ட்ஸ். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4 உதைக்க போகிற 1 2 2 அது 3 3 4 5 6 5 1 2 3 4 5 கண்ணு தெரியலையா? 7 3 5. அப்போ நெக்ஸ்ட்டு 7 கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, தீஸ் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு கேட்டகரி கால்டு சீக்வன்ஸ். இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளால் சொல்ல முடிகிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் புரிஞ்சாதான் உனக்கு சீரீஸ் என்னன்றது தெரியும். ஓகேவா? சீக்வன்ஸ் புரிஞ்சாதான் சீரீஸ். சீக்வன்ஸுன்றது ஒரு பேட்டர்னோடைய அடுத்த ப்ராசஸ். பேட்டர்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு டிசைனோ ஏதோ ஒன்று, அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ரிப்பீட்டட் மோடில் அரேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் பேட்டர்ன் சொல்லுவோம். பேட்டர்னை தான் சீக்வன்ஸில் சொல்லுவாங்க. A real valued sequence is a function defined on the set of natural numbers and thinking a real values. உனக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி எடுத்துருக்காங்களா கிளாஸில்? இப்போ இந்த லெசனில் ஃபங்க்ஷன்ஸ் வரும். அது வேறு 9th ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ன்னு எடுத்துருக்காங்களா? சரி. ரியல் வேல்யூடு சீக்வன்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம ஒரு ஒரு நம்பர்ஸ், நம்ம மேக்ஸில் சொல்லணும்னா நம்பர்ஸ் தான் சொல்ல முடியும். நம்பர்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணி செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டு டேக்கிங் எ ரியல் வேல்யூஸ், அதுக்கான வேல்யூஸை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஈச் எலமெண்ட் இந்த சீக்வன்ஸ் இஸ் கால்ட் எ டேர்ம்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம என்னென்னு சொல்லணும்னா டேர்ம்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ 1, 3, 5, 7 சொல்கிறோம் இல்லையா, இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம், 1ன்றது ஒரு டேர்ம், 3ன்ற ஒரு நம்பர் ஒரு டேர்ம், 5ன்றது தேர்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம்னு போகும். ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு பொசிஷன் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு டேர்ம் of the sequence. The element in the second position is called second term of the sequence and so on. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து இப்போது சின்ன நம்பராக இருந்தால் நம்மளால் சொல்ல முடியும். இதே வந்து 100th டேர்மோ ஏதாவது ஒரு டேர்மை பற்றி பர்டிகுலராக கொஞ்சம் பெரிய டேர்மாக இருக்கிறத சொல்லணும்னா நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதுக்கான ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரை நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது 1, செகண்ட் இருக்கிறது 2, தேர்டு இருக்கிறது 3, ஃபோராக இருக்கிறது 4, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1, செகண்ட் ஸ்டெப்பில் 2, தேர்ட் ஸ்டெப்பில் 3. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இப்போ 10th ஸ்டெப்புன்னு வச்சுக்கோ, நீ ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி போகணுன்னு இருப்ப. இப்போ 10ன்னா என்ன அர்த்தம்? இப்போ பாரு, 4க்கு 4 வந்திருக்கு, அப்போனா 9 + 1ன்னு சொல்லலாமா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரே ஒரு நம்பரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், 0 + 1. செகண்ட் ஸ்டெப்பில் முன்ன நம்பர் கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ 2 கிடச்சிருக்கு. புரியுதா? தேர்ட் ஸ்டெப்பில் முன்ன நம்பர் என்னவோ அது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி 10th ஸ்டெப்புனா 9th ஸ்டெப்பு கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ n + 1ன்னு இந்த ஜென்ரல் டேர்ம் இதுக்கு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு டேர்மு 3, செகண்ட் டேர்மு 5, தேர்டு டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 1, தேர்டு டேர்ம் 5, ஃபஸ்ட்டு டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 3, தேர்டு டேர்ம் வந்து 5. ஓகேவா? அப்போ ஃபோர்த்து டேர்ம் நம்மளுக்கு தெரியணும். ஃபோர்த்து டேர்ம் நீ ஈஸியாக சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? 7ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ முன்னாடி இருக்க நம்பர் கூட எதை ஆட் பண்ணோம்? 2 நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்குது. அப்போது ஜென்ரலாக என்னன்றது ஒரு டேர்ம், அது நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அந்த ஒரு டேர்ம். கால் வலிக்குதா? கால் நீட்டிக்கு. ப்ளஸ் ஒரு 2ன்ற ஒரு நம்பர் ஆட் பண்ணால் உனக்கு முன்னாடி இருக்க நம்பர் கிடைக்கும். ஓகேவா? புரியுதா கண்ணா? இப்போ உனக்கு 20 வேணும்னா
19th டேர்ம் கூட ஒரு 2 ஆட் பண்ணினா உனக்கு 20th டேர்மோட வேல்யூ கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, எல்லாமே காமனாக ஈஸியாக 1 + 2 3 ஆக்சுவலாக வந்து 2n மைனஸ் 1 போட்டுக்கலாமா? இந்த டேர்ம் அப்படி கூட போட்டுக்கலாம், 2n மைனஸ் 1 அந்த மாதிரி சொல்லலாம். சரி, இப்போது அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. nth term is denoted by an and a1 is the first term. a1ன்னு ஒரு நம்பர் நோட் பண்ணுறாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு டேர்ம். a2ன்னு ஒரு நம்பர் சஃபிக்ஸில் தான் போடணும். ஓகேவா? அப்போது 1/3 இப்படி போடக்கூடாது, a2ன்னு இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும், a2 இந்த மாதிரி தான் போடணும். a2ன்றது செகண்ட் டேர்ம். அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணி எழுதிட்டே போகலாம். ஓகேவா? இதில் வந்து ஜஸ்ட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு. சரி, ஒரு சீக்வன்ஸுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபைனைட் சீக்வன்ஸ், இன்னொருத்தர் வந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். உனக்கே தெரியும் ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் என்ன? ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும். தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ சீக்வன்ஸ், ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஆனால் எலமெண்ட்ஸ்னால் என்ன? டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் சீக்வன்ஸ். இன்ஃபைனைட்னா என்னவா இருக்கணும்? இன்ஃபைனைட்னாக்கா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் அஸ் ஏ ஃபங்க்ஷன், ஒரு சீக்வன்ஸை ஃபங்க்ஷனாக எழுதலாம். அது எப்படி? எ சீக்வன்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் ஏ ஃபங்க்ஷன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n என்ற ஒரு நேச்சுரல் நம்பர் ஆர் என்ற ஒரு ரியல் நம்பரோடு நம்ம கனெக்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதும் போது கேபிட்டல் என்னன்னு எழுதுகிறோம் இல்லையா, அந்த எண்ணை வந்து இப்படி எழுதுவாங்க. ஓகேவா? இதுதான் அதனுடைய நம்பரு, அதாவது ஸ்கிரிப்ட் என்னன்னு பேர் இருக்கு. ஓகே, சாதா கேபிட்டல் என்ன போடக்கூடாது, ஸ்கிரிப்ட் என்னன்னு போடுவாங்க. அதாவது நம்பர்ஸோடைய பேர் எழுதும்போது ஆர்ன்றது ரியல் நம்பர்ஸ், அதை வந்து ஸ்கிரிப்ட் ஆர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். ஓகேவா? எழுதும்போது நீ அதை ஃபாலோ பண்ணி. ஆர் இஸ் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ரியல் நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்? நேச்சுரல் நம்பர் 1 2 3. ஓகே, ரியல் நம்பர்ஸில் என்ன மாதிரியான நம்பர்ஸ் வரும்? ரியல் நம்பர்ஸ்லையும் ஒருத்தன் அடி வாங்கப்பா நான் என்கிட்ட. கதற ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பிஃபோர் கிளாஸில் எடுத்தேன். என்ன ரியல் நம்பர்ஸ்னால் சொன்னாக்கா 222/7 இது ரேஷனல் நம்பர்ஸில் சொல்லலாம். √2 இர்ரேஷனல் நம்பர்ஸில் சொல்லலாம். அப்புறம் வந்து 0.01 ரேஷனல் நம்பர்ஸில் சொல்லலாம். பாசிட்டிவ் மட்டும் இல்லை, நெகட்டிவ் கூட சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் ரியல் நம்பர்ஸில் வரும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 வரைக்கும் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் இஃப் திஸ் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபார்ம். சரி, ஒரு செட்டை எப்போ நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம்? எடுத்துருக்காங்களே, சொல்லு பார்ப்போம். ஒரு இதுவே நம்ம எப்போ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம்? செட்ட ஃபங்க்ஷன். இது கண்டிப்பாக திட்டமாட்டேன், ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கல, அதனால நான் திட்டமாட்டேன். எல்லா நம்பர்ஸும் ப்ரெசன்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ரியல் நம்பர்ஸ் ப்ரெசண்ட் ஆகியிருந்தால் அது. ஸோ ஒரு 2 செட்டு, இதுக்கு பேர் செட்டு. ஓகே, இந்த 2 செட்டும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் கண்டிப்பாக இது கூட எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும். சரியா? அப்போ அது எப்படி மிஸ், இது நேச்சுரல் நம்பர் இன்ஃபினிட்டிவ் டைம்ஸ் இருக்கும் மிஸ், அது எப்படி மிஸ் நம்ம கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எந்த ஒரு நம்பர் எடுத்தினாலுமே இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லணும். எதுக்குமே கண்டிஷன் x² தான் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் வச்சுக்கோ. இப்போ 1ன்னு எடுத்தினா 1² கண்டிப்பாக இதில் இருக்கும் தானே. ரியல் நம்பர்ஸ்னால் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். 1 இருக்கும் தானே, அப்போ கண்டிப்பாக இது கனெக்டாக இருக்கும். லேக் எடுத்தினாலும் கண்டிப்பாக இது கூட கனெக்டாக இருக்கும். சரியா? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது ஒரு ஸ்மால் ப்ராசஸ், ஆனால் இது எல்லாத்த விட பெருசு ரியல் நம்பர்ஸ். இன்னும் சொன்ன போனால் ரியல் நம்பர்ஸ் எல்லாம் விட பெருசு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்.
அது ஒன்று இருக்குது. சரியா? அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பசங்க தான் ரியல் நம்பர்ஸ். அப்போ ரியல் நம்பர்ஸோட அடுத்து ஜென்ரேஷன், குட்டியான ஜென்ரேஷன் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ கண்டிப்பாக இதை விட இது பெருசுன்னும் போது இதுக்குள்ளே இந்த நம்பர் கண்டிப்பாக எல்லாமே இருந்து தானே ஆகணும். அப்போ கண்டிப்பாக அது மேப்பிங் இருக்குது. அப்போ மேப்பிங் இருக்குன்றதால அது ஃபங்க்ஷனாக நம்மளால் சொல்ல முடியும். அப்போது ஒரு சீக்வன்ஸை ஒரு ஃபங்க்ஷன் போல் நம்மளால் சொல்ல முடியும். If the sequence is the form a1, a2, a3, then we can associate with the function as the sequence f of k equal to ak. கேக்கு நீ என்னென்ன வேல்யூ கொடுக்குறியோ அது அந்தந்த டேர்ம்ஸை சொல்லும் அப்படின்னு. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு ஜென்ரல் ப்ராசஸ் தான். ஒரு சீக்வன்ஸில் டேர்ம்ஸ் என்ன, அது எப்படி எழுதணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு, அந்த மாதிரி 3 டேர்முக்கு எழுத சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஸோ இப்போ பாரு 1/2, 1/6, 1/10, 1/14. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன் மேலே மட்டும் 1 தான். அப்போ கண்டிப்பாக மேலே 1 தான் வரும். கீழே என்னவா இருக்குது? 2 இருக்குது, அடுத்து 4 இல்லை 6 இருக்குது. அப்போ எத்தனை நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க? 4 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததும் கரெக்டாக 4 டைம்ஸ் தான் வரணும். இது வேறு மாதிரி வரக்கூடாது. சேம் ப்ராசஸாக இருக்கும், சேம் பேட்டர்னாக. அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பரு அந்த நம்பரோடைய அடுத்த டேர்மை ஆட் பண்ணுறதுக்கு 4 நம்பர்ஸ் வேணும். ஓகே, இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 14னா 14 + 1 4 18, 18னா 18 + 4 22, 22னா 22 + 4 26. இதெல்லாம் என்ன மிஸ் அப்படின்னா, இது எந்த டேர்மு? A1 டேர்ம், A2 டேர்ம், A3 டேர்ம், A4 டேர்ம். அப்போது A5 இது, A6 இது, A7 இது. ஏன்னா அடுத்த 3 சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. எதாவது டவுட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த சம் எடுத்துக்கிறோம். இந்த சம்மில் பாரு பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 கூட 2ன்றது அதிகமாக வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கா? மைனஸ் பண்ண. அப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். 5 கூட எதை மைனஸ் பண்ணால் 3 மைனஸ் பண்ணால் 2 கிடச்சிருக்கு. 5 - 3 இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 2 - 3. 2 - 3 -1 தானே. இது 3 - 2னா +1 வந்திருக்கும். 2 - 3ன்றதால -1. நெக்ஸ்ட்டு -3, -4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸு அப்படியே டைரெக்டாக எழுதியிருக்காங்க. -7, -10, -13. இந்த ஸ்டெப்பு புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்ஸில் பாரு, இங்கே 1 இருக்குது, 0.1 இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸில் டிவைட் பண்ணியிருக்கோம். ரியல் நம்பர்ஸில் எந்த இதில் வரும்? இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி இப்போ இது 1 வந்து அப்படியே தான் வரும். இப்போ 0.1 நான் என்ன மாதிரி எழுதலாம்? 0.1 எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாம். புரியுதா? 0.1ன்னா இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 10th பிளேஸ் தான், அப்போ 1ன்னு எழுதலாம். இப்போ 0.01ன்னா 10th பிளேஸ் தான் 100th பிளேஸ். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/100. ஓகே, அப்போ பாரு இங்கே 1/1 இருக்குது, 1க்கு அப்புறம் 10 இருக்குது, 10க்கு அப்புறம் 100 இருக்குது. அப்போது 100க்கு அப்புறம் அது கூட ஒரு 0 thousands இருக்கும். அப்புறம் இன்னொரு 0 10,000 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 1/1000, 1/10,000, 1/lakh அந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ அதை தான் இவங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க. ஈச் டேர்ம்ஸ் இஸ் டிவைடட் பை 10, ஹென்ஸ் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர். இப்போ 0.01/10. அப்புறம் இந்த டேர்ம்லேருந்து 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்லேருந்து 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டேர்மும் 10ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 10ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஈஸியாக தான் இருக்குதா? பாடா முதல் வார்த்தை வந்திருக்கு இப்போ தான். ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு ஜென்ரல் டேர்ம்ஸ் எழுது. 3, 6, 9 ஈஸியாக எழுதிடலாம். 3 டேபிள், அதனால் ஈஸியாக எழுதிடலாம். அதாவது 3 டேபிள்ன்றது மல்டிபிள் ஆஃப் 3ன்னு எழுதிட்டாங்க. ஓகேவா? இதில் ஜென்ரல் டேர்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டேர்ம்னா நீ எந்த நம்பர் போட்டினாலும் அந்த இப்போ வந்து எனக்கு 18th டேர்ம் வேணும், A18 வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 × 18, 3 18s என்னவோ அதுதான் அதனோட வேல்யூ. புரியுதா? சரி, அந்த மாதிரி இதுக்கு ஜென்ரல் டேர்முக்கு எழுதணும். இது பாரு
இப்போது இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே போயிருக்கு, நெக்ஸ்ட்டு இங்கே வந்திருக்கு இந்த மாதிரி, விச் மீன்ஸ் 4 போகும் இங்கே 5 வரும். அப்போது 1ன்னா 1 + 1. ஸோ 1 + 1ன்னா இங்கே 1 + 1 + 1 + 1 3 வாட்டி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இத்தனை 1 போட முடியும் இல்லை. அப்போ நம்ம எடுத்துக்கிற டேர்மை நம்ம மேலே ஒரு நம்பர் என்னன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கூட n + 1 ஆட் பண்ணணும். ஓகே அடி வாங்க போகிற நல்லா உங்கள் அம்மாவை காலையிலே நல்லா பெரிய பெரிய இட்லியாக கொடுத்து விட்டாங்களா என்னன்னு தெரியும். இன்னும் அம்மாவே ஊர்லேருந்து வரல. என்னதான் அப்படி சாப்பிட்டு வந்தேன்? சாப்பிட்டு தலை குளிச்சுட்டு. சரி ஓகே. இப்போ வந்து 5 - 25 25ன்னு இருக்குது. 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் 1 பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக போடணும். ஓகே, அதுவும் ஜென்ரல் டேர்மில் போடுறோம். அப்போ எப்படி போடுறது மிஸ் அப்படின்னா இதெல்லாம் 5ல் தான் வருது. அந்த 5 எப்படி வருது? 5 5² 5³ 5⁴ அந்த மாதிரி வருது. புரியுதா? ஸோ இப்போ எப்போ உனக்கு நெகட்டிவ் வருது? 5 ஸ்கொயருக்கு நெகட்டிவ் வருது, அடுத்தது 5⁴ நெகட்டிவ் வருது. ஓகேவா? அதுக்காக நீ இப்படி எழுதக்கூடாது, -5² எழுதக்கூடாது. அப்போ ஸ்கொயருன்னு எழுதுனா பாசிட்டிவ் வருது. இப்படி தான் எழுதணும். இது வந்து நாட் ஈக்குவல் டு இது. புரியுதா? இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது, இது ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் மைனஸ் இருக்குது. அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக வந்துடும். ப்ராக்கெட்டை விட்டு வெளியே இருக்கும்போது 5 வரைக்கும் தான் ஸ்கொயர் பண்ணுவேன், இது நெகட்டிவ் அப்படியே தான் வரும். புரியுதாப்பா? சரி, இதெல்லாம் ஓகே. நீங்கள் மைனஸ் எல்லாம் சொன்னீங்க ஓகே. ஆனால் இந்த பர்டிகுலராக எனக்கு மைனஸுக்கு நான் எப்படி போடணுன்னா அதை போட்டு வச்சுருக்காங்க பார். -1 n + 1. என்ன மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த 1 இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை இந்த -1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த டேர்ம்ஸ் எல்லாம் போட்டால் எனக்கு நெகட்டிவ் வரணும்? செகண்ட் டேர்முக்கு நெகட்டிவ் வரணும், ஃபோர்த்து டேர்முக்கு நெகட்டிவ் வரணும். அப்போது எனக்கு n நான் எடுக்கும்போது இப்போ இங்கே n வந்து 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, 1 + 1 2 ஆகிடுமா? 2ன்னா பாசிட்டிவ் வந்துடும். பாசிட்டிவ் வரக்கூடாது, நெகட்டிவ் தானே வரணும். இல்லாட்டி பிஸ்கெட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் என்ன தப்பாக சொல்கிறேன்? கொஞ்ச நேரம் ஆகும்போது எப்படி எழுதியிருக்காங்கன்னா என்னோட வேல்யூ -1 பவர் n + 1 5 பவர் n. என்னோட வேல்யூ கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் வரும், அதே மாதிரி பாசிட்டிவ் வரும். இப்போ 2னா 2 + 1 3 ஆகிடும். 3ன்னும் போது அது நெகட்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஆட் பவர்ஸில் மட்டும்தான் நெகட்டிவ் வரும், ஈவன் பவர்ஸில் நெகட்டிவ் வராது. ஸோ இப்போ ஆட் பவர்ஸ் மாதிரி n + 1 எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போது எண்ணுக்கு வந்து 1 கொடுத்தினா 1 + 1 2 ஈவன் ஆகிடும், 2 + 1 3 ஆட் ஆகிடும், அப்போ நெகட்டிவ் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட், the general term of the sequence is defined as an is என்னோட நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸாக எடுக்கிறாங்க, அந்த நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த வேல்யூ. புரியுதா? திருப்பி சொல்லணுமா? ஒரு நம்பர் எடுக்கிறோம், அந்த நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கிறோம், 1 2 3 4லேருந்து எடுக்கணுமா, 0 1 2 3 4லேருந்து எடுக்கணுமா? 1 2. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து தான் வருது. ஸோ 1 2 3 4லேருந்து தான் எடுக்கணும். ஸோ எடுக்கிற நம்பர் 1ஆக இருக்குதுன்னா அது ஆடாக இருந்தால் அப்போது இந்த பக்கம் இருக்கிறதுல போகணும். ஸோ நான் 2 எடுக்கிறேன்னா ஈவன், அப்போது இந்த வேல்யூஸும் எடுக்கும். புரியுதா? ஸோ the general term of the sequence is defined as, அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க உனக்கு பொதுவான டேர்ம் கண்டு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? 11th and 18th டேர்ம்க்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 11th and 18th டேர்ம். இப்போ பாரு, டு ஃபைண்ட் A11 நம்மளுக்கு வேணும். இப்போ 11 வேணும்னா எண்ணுக்கு வந்து 11 கொடுக்கணும். 11ன்றது என்னது? ஆட். அப்போ இது எடுப்பியா இது எடுப்பியா? மேலே. அப்போ 11 11 + 13 11 + 13னா 14 14 × 11 14 11 சார் என்ன? நம்ம டேபிள்ஸ் நம்ம தான் படிக்கலையே. 14 11 சார் படிச்சிருக்கோமா? ஈஸி தானே.
அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 1544. ஓகே, ஸோ அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் 18th நம்பர் அடுத்த கொஷின் என்னது 18ன்றது ஈவன் நம்பர். ஓகேவா, அப்போ ஈவன்னும் போது n² + 1, அப்போ 11² + 1, சாரி 18² + 1, 18 சார், சத்தியமாக நான் படிக்கல, மறந்து போச்சு. 18 சார் என்ன 64 8 8 64 சம்திங் 160 எழுதுன தானே சொல்கிறியா பத்தியா? 264 கன்ஃபார்மா? தப்புன்னு சொல்கிறேன். 324 வருதுன்னு. 18 சார். 390 18 சார். 8 64 தானடா. ஸோ 224 சாரி 324 எதுக்கு நம்மளுடைய 18², அது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 325. ஓகேவா, ஸோ டேபிள்ஸு இந்த மாதிரி டேபிள்ஸ் ஸ்கொயரிங் டேபிள்ஸு 20 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸில் 20 டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், படித்து வச்சுக்கோ. மிஸ் இதெல்லாம் ஜான்ரலாக அப்படியே மல்டிபிள் பண்ணால் போட்டுற போகிறோன்னா ஓகே போடும், அது உன்னோட இஷ்டம். ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 5 terms ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஜென்ரல் டேர்மு கொடுத்துட்டாங்க, அதில் 2 term அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 5 termஸை ஃபஸ்ட்டு 5 தான் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 5ன்னு கேட்கல, ஃபஸ்ட்டு 5. அப்போ அதில் 2 இருக்குது, பேலன்ஸ் ஒரு 3 கண்டுபிடிச்சா போதுமா? ஆமாம், 3 terms கண்டுபிடிச்சா போதும். A3 A4 A5. A3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ n-க்கு வந்து 3 கொடுக்கணும். அப்போது 3 - 1 என்ன வரும்? 2. என்ன 2? A2 ஆகிடும். அப்போ A2ஓட வேல்யூ என்ன? இங்கே 1. அப்போது இங்கே பாரு, முதல்ல A3 - 1 A3 - 2 + 3. ஓகேவா, இங்கேருந்து போட்டிருக்காங்க, புரியுதா? அப்போது இங்கே 3 - 2ன்னும் போது A1, இங்கே +3, இங்கே A2. ஓகேவா, ஸோ அப்போ A2ஓட வேல்யூ என்ன? இங்கே 1, அப்போ 1ன்னு போட்டாச்சு. A1ஓட வேல்யூ என்ன? அதுவும் 1, அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 3 4. அடுத்த டேர்ம் A4, 4 - 1 4 - 2, 4 - 1னா A3, 4 - 2னா A2. A3ஓட வேல்யூ 1/4, அதான் 1/4ன்னு போட்டிருக்காங்க. A2ஓட வேல்யூ 1. ஸோ 1/4, 1 + 3 4. இந்த 4 நியூமரேட்டர், டினாமினேட்டர் ஆல்ரெடி ஒரு டினாமினேட்டர். அப்போது 1/4 × 1/4ன்னு எழுதணும். 4 4s are 16, 1/16. அதே மாதிரி தான் A5. ஓகேவா, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ எக்ஸசைஸில் ஏதாவது ஒரு சம் எடுப்பேன், ரொம்ப ஈஸியானது தான். அதில் எந்த சம் எடுக்கட்டும் சொல்லு? இது எடுக்கலாமா? டிவைடில் இருக்குது, பாஸ் பண்ண. ஸோ இதில் 3 கொஷின்ஸ் இருக்குது. இதில் 2 கொஷின்ஸ் ஹோம்ஒர்க் போடணும். ஹோம்ஒர்க் மீன்ஸ் இங்கே போட்டுட்டு போ, அப்போ தான் டவுட் எழுதி நீ போட மாட்டேன், அதுவும் எனக்கு தெரியும். ஸோ 1/4 2/9 3/16. ஸோ அந்த கொஷின் எழுதியாச்சு. ஸோ இதுக்கு பேர் இது A1 டேர்மு, இது A2 டேர்மு, இது A3 டேர்ம். ஓகேவா, ஸோ நான் இங்கே T1 T2 போட்டிருக்கேன், நீ புக்கில் இருக்கிற மாதிரி A1 போட்டு. ஓகேவா, A1 A2 A3 எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. ஸ்கொயரிங் நம்பர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணணும். முதல்ல மேலே இருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸு, கீழே இருக்கிறது ஸ்கொயரிங் நம்பர்ஸு. சரி, ஓகே. ஸோ இப்போ A1 வந்து 1/2 ஸ்கொயர், A2 வந்து 2/3 ஸ்கொயர், A3 வந்து 3/4 ஸ்கொயர். அப்போது A4 வந்து இங்கே இருக்கிற 4 தான் இங்கே வரணும், ஏன்னா இங்கே இருக்கிற 1 தான் இங்கே வந்திருக்கு. அப்போது 4/5 ஸ்கொயர். அப்போ ஜென்ரல் டேர்ம் எழுதுறேன்னா என்னன்னா n, இப்போ 2 இருக்குன்னா இங்கே 3 எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்குது. அப்போது இங்கே என்னன்னா இங்கே n + 1 the whole square. கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லை, ஈஸியாக இருக்கா? இதோடு நிறுத்திக்கலாம் இன்றைக்கி கிளாஸு போதும். இதில் இருக்க 2 கொஷின்ஸ் போடு, கிளாஸ் இதை கம்ப்ளீட் பண்ணு. இதில் ஏதாவது ஃபார்முலாஸ், ஏதாவது 2.4க்கு ஏதாவது ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன்னா எஸ் என்ன எழுதியிருக்கேன்? ஜென்ரல் A1னா என்ன, A2னா என்ன, A3னா என்னன்னு எழுதியிருக்கேன்.
இதெல்லாம் இன்னும் எடுக்கல. அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்லாம் இன்னும் போகவே இல்லை நான். இது இருக்கட்டும், இது அப்புறமா எழுதிக்கலாம். ஓகேவா? இது எழுதிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 முடிச்சுட்டு அப்புறமா 3rd கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் டேபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணு, கிளம்பலாம். இத்தனையும் முடிச்சுட்டு